2 கட்ட தேர்தல் முடிந்து இப்போதைக்கு 3வது கட்ட தேர்தலுக்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தோல்வி முகத்தோடு, தொங்கி போன முகத்தோடு, சோக முகத்தோடு இந்த நரேந்திர மோடியும் நரேந்திர மோடி ஆட்கள், நட்டா போன்றவர்கள், அமித்ஷா போன்றவர்கள், ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் எல்லாம் தோல்வி பயத்தில் உதறல் கண்டு அவர்கள் உளறி கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள். போகிற இடமெல்லாம் உளறல், போகிற இடமெல்லாம் பொய், போகிற இடமெல்லாம் பித்தலாட்டம், சூதாட்டம், அரசியல் சூதாட்டம். அவர்களுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் ஜூன் 4ஆம் தேதி முடிவரப் போகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்ட காரணத்தால் தான் இன்றைக்கு நரேந்திர மோடி கண்டபடி உளறி கொட்டுகிறார். கண்டபடி, கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதை ஒட்டி சில திருவிளையாடல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரும் போட்டியிடாமல் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பிஜேபியினுடைய எம்பி என்று ஊருக்கு ஒரு பெரிய பூதாகாரமான ஒரு இமேஜை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த சூரத், குஜராத்தில் இருக்கிற சூரத் பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் முடிவு மிக மோசமான, அடாவடித்தனமான, அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு என்று வெளிநாட்டு ஊடகங்கள் எல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றன. உள்நாட்டிலே கூட அனைத்து மக்களும் ஏற்கனவே பிஜேபி கட்சிக்குள்ளே இருக்கிற நியாயவான்கள் எல்லாம், சில பேர் இருக்கிற, சில நியாயவான்கள், சில பேர் நல்லவர்கள் இருக்கத்தானே செய்வார்கள், அவர்கள் எல்லாம் கூட மனசோர்ந்து போயிருக்கிறார்கள். அங்கே சூரத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, சுயேட்சை வேட்பாளர் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் ஏற்கனவே கடந்த 10 ஆண்டு காலமாக இந்தியாவிலேயே பல மாநிலங்கள் எல்லாம் ஏறத்தாழ 444 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியதன் காரணமாக பல்வேறு மாநிலங்களுடைய எதிர்கட்சியினுடைய, மகாராஷ்டிரா போன்ற எதிர்கட்சியில் இருக்கிற அந்த மாநிலங்களினுடைய ஆட்சியை கவிழ்த்து அது பிஜேபியினுடைய ஆட்சியை நிர்ணயம் செய்வதற்கான அந்த அரசியல் தில்லுமுள்ளு செயல்பாடுகளை 10 ஆண்டுகளாக அவர்கள் 444 வேறு கட்சியினுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அரசியலில் இவ்வளவு மோசமான ஒரு செயல்பாட்டில் இந்த பிஜேபி நடத்தி காட்டியிருக்கிறது. அதை தொடர்ந்து இன்றைக்கு அது வெற்றி பெற்ற ஆட்சியிலே இருக்கிற அந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினார்கள் இதுவரை. இப்போது நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் செய்கிற போதே விலை கொடுத்து வாங்கி அது எதிர்கட்சியினுடைய வேட்புமனுவை செல்லாதாக்கி, இவர் பிஜேபி எதிர்த்து போட்டியிடுகிற தாக்கல் செய்த அத்தனை வேட்புமனுகளையும் செல்லாததாக்கி ஒரே ஒரு வேட்புமனு மட்டும்தான் அது தகுதியான வேட்புமனு, அதான் பிஜேபி வேட்புமனு, அவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற அறிவிப்பு. என்ன ஒரு மோசடித்தனமான ஒரு வேலை, அரசியல் மோசடி. ஏற்கனவே சண்டிகாருடைய மேயர் தேர்தல் அப்படிதான் நடந்தது. ஊரறிய உலகறிய அவர்கள் கேவலப்பட்டு அந்த பிஜேபியினுடைய நரேந்திர மோடியுடைய அந்த கேவலமான நாடகத்தை விமர்சனம் செய்ததற்கு அடுத்து தொடர்ந்து இப்போது இந்த சூரத்தினுடைய போட்டியின்றி பிஜேபி எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்கிற அந்த அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு சண்டிகார்ல அப்படி நடந்தது. இப்போது தலைநகர் டெல்லியிலேயே மேயர் தேர்தலில் அப்போது அப்படியேதான் தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியினுடைய மேயர் வர முடியாத சூழ்நிலை இருக்கிற போது அதிலேயும் ஒரு தலித் வருகிறார் எதிர்கட்சியிலிருந்து, வரக்கூடாது என்பதற்கு தேர்தலை நடத்துவதற்கு தடை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எதிர்கட்சிக்காரர்கள் குரல் எழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தலித் மேயர் வருவதற்கு இவ்வளவு மோசமான ஒரு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்ட பிஜேபி, இந்த பிஜேபியினுடைய அடாவடித்தனத்துக்கு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்று அவர்கள் கங்கணம் கட்டுக்கொண்டு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வாக்கு உரிமையை பயன்படுத்துவதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் ஊரெல்லாம் நாடெல்லாம் மத கலவரம், 10 ஆண்டுகளாக மத கலவரம், இனக்கலவரம், ஜாதி கலவரம், ராஜபுத்தர்கள் எல்லாம் எவ்வளவு கொடூரமான ஒரு குற்றச்சாட்டு. யாரு? ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இன்னும் உத்தரப்பிரதேச பகுதியில், சத்தீஸ்கர் பகுதியில் இருக்கிற ராஜஸ்தான் ராஜபுத்திரர்கள் எல்லாம், பெரிய ஜனத்தொகை உள்ள ராஜபுத்திரர்கள் எல்லாம் எவ்வளவு கேவலமாக அவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நரேந்திர மோடி ஒரு மந்திரி
மந்திரி அங்கே போய் பேசுகிறார். இந்த ராஜபுத்திரர்கள் எல்லாம் வெள்ளைக்காரர்களோடு கைகோர்த்து கொண்டு குழாவி கேவலமாக தன்னுடைய பெண்களை எல்லாம் வெள்ளைக்காரர்களுக்கோடு சேர்த்து வைத்து பயன்படுத்தி அரசியல் தகுதிகளை, அரசியல் பதவிகளை பறித்தவர்கள், பணம் சம்பாதித்தவர்கள், வளத்தை பெருக்கியவர்கள் என்றெல்லாம் கேவலமாக விமர்சனம் செய்த ராஜபுத்திரர்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் இது என்று ஒரு மந்திரி பேசியதன் விளைவாக இந்த 3 மாநிலங்களும் ராஜபுத்திரர்கள் லட்சோப லட்சம் வாக்குரிமை பெற்ற ராஜபுத்திரர்கள் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு பிஜேபிக்கு எதிராக அவர்களை ஓட ஓட விரட்டுவதற்கு தயாராகி இதுவரை ஓட்டு வாக்கு அந்த நிலையிலும் இனி நடக்க போற தேர்தல்களிலும் எதிராக வாக்களிப்பதற்கு அவர்கள் உறுதியாக இன்றைக்கு அவர் வேண்டிய அத்தனையும் அதுல ஒரு மந்திரி ஒரு கூட்டத்தில் போன போது அந்த மந்திரியை அடி என்று அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் ராஜபுத்திரர்கள். ஆக ராஜபுத்திரர்களுடைய அந்த கலவரத்தை உருவாக்கிய வேண்டுமென்றே உருவாக்கினார்களா? எப்படி ஒரு வார்த்தை சொல்ற போது இது இவ்வளவு பெரிய மோசமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறோமே, அவர்களுக்கு அந்த சூடு சொரணை இல்லாதவர்களா? அவர்கள் கோபப்பட மாட்டார்களா? கொதித்து எழமாட்டார்களா என்று யோசிக்க வேண்டாமா? ராஜபுத்திரர்கள் வெள்ளைக்காரர்களுக்கு தங்களுடைய குடும்பத்தினர் பெண்களை எல்லாம் கூட்டி கொடுத்துதான் பணம் சம்பாதிச்சார்கள், பொருள் சம்பாதிச்சார்கள், சொத்து சம்பாதிச்சார்கள், செல்வாக்கு பெற்றார்கள் என்று சொல்லுவது என்பது எவ்வளவு ஒரு மோசடித்தனமான ஒரு கேவலமான குற்றச்சாட்டு. இது எப்படி துணிவு வந்தது இந்த பிஜேபி காரர்களுக்கு? எப்படி துணிவு வந்தது? அதையேதான் நரேந்திர மோடியே தான் பிரச்சாரம் செய்கிறார். நரேந்திர மோடி பைத்தியக்காரத்தனமாக 2006 இவர் நம்முடைய மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கிற போது ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அந்த கருத்து பொதுவான கருத்து, உலகளாவிய அரசியல், உலகளாவிய சமூக வலைத்தள சமூக களத்தில் சொல்லப்பட வேண்டிய அந்த கருத்து. இதையேதான் அம்பேத்கர் அவர்களும் அன்றைக்கு இதை சொல்லி இருக்கிறார்கள். இங்கே தமிழகத்தை பொறுத்தவரையில் தந்தை பெரியார் அவர்களும் கூட அதை ஒட்டி சொல்லி சமூகத்திலே சமூக நீதி என்கிற இந்த பெயரிலே அவர்கள் சொன்ன கருத்து. இந்த கருத்தை எல்லாம் கூட்டி அந்த மன்மோகன் சிங்களுடைய கருத்தை எல்லாம் இணை வைத்து பொருத்தி பார்க்கிற போது இந்த சமூக நீதிக்கு மன்மோகன் சிங் சொன்ன கருத்து மிக அற்புதமான கருத்து என்பது அன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் போல்கிறது. என்ன கருத்து சொன்னால், இந்த இந்திய நாட்டினுடைய வளங்கள், இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம், செல்வங்கள், செழிப்புகள், பெருமைகள் அத்தனையும் இந்திய நாட்டிலே இருக்கிற தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் மற்றும் சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இந்த இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் இந்த உரிமை படைத்தது. இந்த வளங்கள் அத்தனையும் அவர்கள் அத்தனை பேருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய அந்த நிலை உருவாக வேண்டும் என்று அவர் அற்புதமான ஒரு கருத்து சொல்கிறார். இது முன்னாள் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டான். தலித் மக்கள், பிஜேபி, ஓபிசி, எம்பிசி, பட்டியலின மக்கள், இது சிறுபான்மை மக்கள், இதெல்லாம் விட்டுவிட்டார். கடைசியில இஸ்லாமிய பெருமக்கள் இவர்கள் உட்பட அனைத்தும் அப்படிங்கிற கடைசியில் இருக்கிற அந்த இஸ்லாமிய பெருமக்கள் மட்டும் எடுத்துட்டு இஸ்லாமிய பெருமக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். இந்த இந்திய நாட்டினுடைய மக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சுரண்டி எடுத்து இஸ்லாமியர்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் சொன்னா, எங்களுடைய இந்து மக்கள் வந்துட்டாப்போ திடீர்னு அப்புறம் இந்திய மக்கள் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இந்திய மக்களே, என் சகோதரர்கள் சகோதரிகளே, அப்போ மட்டும் சகோதரி ஆயிடுறாரு. யாரு? நரேந்திர மோடிக்கு சகோதரி உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் புடுங்கி எடுத்து கண்காணித்து கணக்கெடுத்து அத்தனை சொத்தை பிடிங்கி முஸ்லிம்களுக்கு தாரவார்த்து கொடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறது. என்ன அற்பத்தனமான ஒரு குற்றச்சாட்டு! இது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. இப்போது நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த 2 தேர்தல்களிலும் இதனுடைய தாக்கத்தின் விளைவாக மோடியினுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கிறது 5 தேர்தல்களும் இதனுடைய விளைவு மிக மோசமாக இருக்கும். இன்னும் மோசமான அந்த தாக்கம் அதிகமாயிருக்கு. அதுக்கு காரணம் இன்னொரு காரணம் என்று சொல்லலாம். என்ன காரணம் என்று சொன்னார், இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய அற்புதமான ஒரு தேர்தல் அறிக்கையாக அமைந்து போனது. இந்தியாவில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் அனைவருக்குமே மாதம் 8,500 ரூபாய், மாதம் 8,500 ரூபாய், கூட்டி பார்த்தால் ஒரு வருடத்துக்கு 1 லட்சம் ரூபாய், மாதம் 8,500 வருகிறது. அவ்வளவு பணத்தை ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அவர்கள் வழங்கப்படும், அவருடைய கணக்கிலே சேர்க்கப்படும் என்கிற அந்த உத்தரவாதம் இந்த காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்கு
அவர்கள் IIT படித்திருந்தாலும் சரி, பொறியியல் படித்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கல்வி தகுதி பெற்றிருந்தாலும் சரி, அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஓராண்டுக்கு பயிற்சி கொடுத்து 1 லட்சம் ரூபாய் கணக்கை பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் விரைவிலேயே தொடர்ந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்கிற அந்த ஒரு உறுதியையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தாய்மார்களுக்கான அத்தனை உறுதியையும், அத்தனை மகிழ்ச்சியையும், அத்தனை செய்திகளையும், அத்தனை பாதுகாப்பு உறுதி மனப்பான்மை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதன் வழியில் கேஸ் விலைவாசி உயர்வு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 400 ரூபாய்க்கு கேஸ் தரப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் சரியான ஒரு தகவலை, உறுதிமொழியை ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதை விட மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்கிற உறுதியை சொல்லியிருக்கிறார். இதற்கு எதிர்ப்பானவர் தான் நரேந்திர மோடி. சாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டாம் என்று ஒரே ஒத்த காலில் என்கிறாரா. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொழி, இதெல்லாம் சரி. ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம், சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம். ஏனென்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்று வந்துவிட்டால் அந்த 3% அந்த பார்ப்பனர் இருக்கிறார்களே, அவர்கள் அனுபவிக்கிற அந்த சுகபோகங்கள் எல்லாம் குறைந்து போகும். அவர்கள் இப்போது அனுபவிக்கிற அத்தனை ஏகபோக அந்த உரிமைகள் எல்லாம் அடிபட்டு போகும். அவர்களை காப்பாற்ற 3 இனத்தை 3% பெருமக்களை, உயர் ஜாதிக்காரர்களை காப்பாற்றுவதற்காகவும் இந்தியாவில் இருக்கிற அதானி, அம்பானி போன்ற ஏறத்தாழ ஒரு 5-6 பெரும் முதலாளிகளுடைய செல்வத்தையும் காப்பாற்றுவதற்காக மட்டுமே தான் இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நரேந்திர மோடியினுடைய செயல்பாடு இன்றைக்கு திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது. மக்கள் புரிந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் இன்றைக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று 5 கட்ட தேர்தலில் மேலும் மேலும் அதிகப்படியான ஒரு பிரச்சாரம் மக்கள் மத்தியிலே வந்துவிட்ட காரணத்தால், புரிதல் மக்களுக்கு வந்துவிட்ட காரணத்தால் இந்திய நாடு மிக ஒரு அற்புதமான எதிர்காலத்தை படைப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது. ஆக எதிர்காலம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி அதற்கு விடை தெரியும். இந்தியாவை காப்பாற்றுகிற இந்தியா கூட்டணி ஆட்சியிலே அமர போகிறது. அதுல தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கெல்லாம் மிகச்சிறிய பெருமையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய விஷயம் என்று கேட்டால், அந்த இந்தியா கூட்டணியினுடைய தூணாக இருந்து கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பார்ட்டிசிபேஷன் பங்களிப்பு சிறப்பாக இருக்கும் என்பதிலே நமக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த வழியிலே பார்க்கிற போது தமிழகம் மிகப்பெரிய இந்தியாவில் மிக அற்புதமான உச்சாணி கும்புக்கு ஏறி புகழ் பெறும் என்பதிலே ஐயமில்ல. இது நடக்கட்டும். வருக இந்தியா கூட்டணி ஆட்சியை நிறுவ உறுதி எடுக்க வேண்டும். மக்கள் செயல்பட தயாராக இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.